வாழ்க்கையில மத்தவங்கள எப்படி நடத்துறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? விதைவைகள், அனாதைகள் இல்லனா குழந்தை இல்லாதவங்கள ஏளனமா பேசுறது சரியா? நம்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ப சந்ததிக்கு ஒரு சபமா மாற வாய்ப்பிருக்கு. வால் ஆட்டினீங்கன்னா நறுக்கிடுவார் ஆண்டவர். சும்மா கிடையாது. விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள்லாம் உனக்கு புருஷன் இருக்கிறதுனால, புருஷன் இல்லாதவங்க, கணவர் இல்லாதவங்களை நீ டச் பண்ண உனக்கு புருஷன் இல்லாதவனா கர்த்தர் மாற்றி விட்டுடுவார். கேர்ஃபுல். சும்மா கிடையாது. விதவைகள்லாம் அழுதுட்டாங்கன்னா நீங்கள் சாபம் அதை உங்கள் குடும்பத்துக்கு. திக்கற்ற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தொட்டு அவங்க அழுதுட்டாங்க ஆண்டவரை பார்த்து, 7 தலைமுறைகளுக்கு அந்த சாபம் வரும். சும்மா கிடையாது. திக்கற்றவங்க இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, உதவியற்றவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் டச் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எந்த பாவத்தை காட்டிலும் கொடிய பாவம் அதெல்லாம். அவங்களெல்லாம் டச் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் மதிக்கணும், அவங்களெல்லாம் கௌரவப்படுத்த